சென்னை தரமணியில் நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவின் வளர்ச்சி என்ஜின் என்றால் அது தமிழ்நாடுதான் என புகழாரம் சூட்டியுள்ளார். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்றால் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமாகாது என்றும் பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள்தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயம் அல்லாத துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 1185 கோடி மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும். பெண்களுக்கான அதிகாரத்தை வழங்கினது மட்டும் இல்லாமல் உழவர்களுக்கு நிலத்தை சமுதாய கட்டமைப்புகளையும் இந்த திட்டம் உருவாக்கி தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்தி பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தியிருக்கு. இந்தியா கூட்டணியில் நீடிப்பதா வேணாமா என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பலம் பொருந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுகவினர் தூக்கத்தை தொலைந்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. திருமாவளவனுடைய அவர் அவங்களுடைய கூட்டணியே சலசலத்து போயிருக்கிறது. அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அவர்களுடைய கூட்டணி, அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். இதே அவர் இப்படி பேசியிருப்பது அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாமகவில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து பாலு நீக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு முற்றி வருகிறது. ஏற்கனவே 35 மாவட்ட செயலாளர்கள், 16 மாவட்ட தலைவர்கள், பொருளாளர் நீக்கப்பட்டிருந்தனர். தற்போது வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து பாலு நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் VS கோபு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். கீழடி அகழாய்வு விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் மொழியின் தொன்மை, வரலாறு, தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம் குறித்து பல வகையான ஆய்வுகள் கீழடியில் நடந்த போதும் கூட இன்னும் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வரவில்லை என்றார். தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதற்கு தங்களுக்கு எவ்வித தயக்கமும் கிடையாது என்றும் அமைச்சர் கூறினார். கீழடியின் தொன்மையை ஏற்பதில் மத்திய அரசு தயக்கம் காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கீழடியில் ஒன்றுமே இல்லை என மத்திய அரசு கூறியதாகவும் பின்னர் ஆய்வதிகாரிகளை இடமாற்றியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தான் கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது வந்த ஆதாரங்கள் போதவில்லை என்று கூறுவதாக மத்திய அரசை விமர்சித்துள்ளார். தமிழர்கள் 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள் என்று உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் மத்திய அரசு இதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் வரலாற்று உண்மைகள் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது எனவும் அவை மக்களிடமே சென்று சேரும் எனவும் தனது பதிவில் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் போதை ஊசி பயன்படுத்திய 11ஆம் வகுப்பு மாணவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருகம்பாக்கத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் தனது நண்பர்களோடு 1000 விளக்கு பகுதியில் உள்ள காஃபி ஷாப்புக்கு சென்றபோது அங்கு போதை ஊசி பயன்படுத்தியுள்ளார். இதையடுத்து மாணவனுக்கு சிறுநீரில் அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து பெற்றோர் மாணவனை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் சோதனையில் போதை ஊசி பயன்படுத்தியது தெரிய வந்ததை அடுத்து 1000 விளக்கு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். விசாரணையில் ஆன்லைனில் போதை ஊசி வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்தது.
தாம்பரம் அருகே வட மாநில தம்பதியினரின் 2 வயது ஆண் குழந்தை லிப்ட் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த அக்குரோஷ் ஷேக் அமீலா தம்பதியர் தாம்பரம் அடுத்த கௌரிபாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பணிகளை பார்க்க தங்கள் 2 வயது குழந்தையை கீழ்த்தளத்தில் விட்டு சென்றுள்ளனர். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் விழுந்து பலியானதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சேலையூர் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனுஷ்கோடியில் ஒதுங்கிய ரசாயன பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் நேற்று சுமார் 50 மூட்டை ரசாயன பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கியது. இதனை அகற்றும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை மணல் சலித்து மூட்டை கட்டி வருகின்றனர். பணி முடியும் வரை தனுஷ்கோடி முதல் பாம்பன் வரை கடற்கரை பகுதிகளில் நாட்டுப்படகில் மீன்பிடிக்கும் மீனவர்களும் மீன்பிடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். டெல்லியில் தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து குதித்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ 4 திசைகளிலும் சூழ்ந்ததால் செய்வதறியாத குடியிருப்பு வாசிகள் சிலர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கீழே குதித்தனர். அவ்வாறு பால்கனியிலிருந்து கீழே குதித்த யாஷ் யாதவ் மற்றும் அவரது 2 குழந்தைகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பனாஸ் ஆற்றில் குளிக்க சென்ற 8 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூரை சேர்ந்த 11 இளைஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக டோங் மாவட்டத்தில் உள்ள பனாஸ் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அவர்களில் 2 நீந்துவதற்காக ஆற்றில் இறங்கிய போது நீரில் மூழ்கத் தொடங்கினர். அவர்களை காப்பாற்ற கரையில் இருந்த நண்பர்கள் ஆற்றுக்குள் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களும் அடுத்தடுத்து நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் ஆற்றில் இருந்து 8 சடலங்களை மீட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இரங்கல் தெரிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.